வணக்கம் கார்த்திக் லைஃப் ஸ்டைல் மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இது வந்து நம்மளுடைய கார்டனிங் பற்றி நான் போட்டிருக்கேன். இது நான் இருக்கிற இடத்துல சின்னதாக கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் நிறையா செடிகள் போட்டிருக்கேன். அது உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள். சரிங்களா? என்கிட்ட வந்து என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரம். வாழை மரத்தில் வந்து தார் இப்போ தான் விட்டுருக்கு. ஸோ இது வந்து 2வதா வச்ச வாழை மரம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ இது இப்போ தான் தார் விட்டுருக்கு. இதில் வந்து எத்தனை சீப்பு வருங்கிறது தெரியல. இதில் நல்லா உத்து கவனிங்க. உள்ளக்க பார்த்தீங்கன்னா 2 சீப்பு தெரியுதா? எஸ், 2 சீப்பு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாழை மரம் ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ தார் விட்டு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அது அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது. காய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சீப்பு கிட்ட இருக்குது. காய் நல்லா திரண்டுச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் மேபி ஒரு மாதத்தில் வந்து அது காய் பழுத்துரும். யார் யாருக்கு வேணுமோ சொல்லுங்கள், நான் பார்சல் பண்ணி விட்றேன் சும்மா. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு செடி நிறையா போட்டிருக்கேன். அந்த வேஸ்ட்டானதை தூக்கி போட்டாவே அது முளைச்சிருது. அதுக்கப்புறம் மாஞ்செடி வச்சுருக்கேன், மாமரம் வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நல்லா தலையுது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் செடி வச்சுருக்கேன். இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. ரோஸ் பூ அப்படிலாம் பூச்சி தின்னுட்டு போயிடுது மக்களே. இதனால் நம்ம என்ன பண்ணலாம், என்ன மருந்து போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ பூத்துருக்கு. நான் உருளைக்கிழங்கு பூ பூத்து இப்போ தான் பார்க்குறேன். உருளைக்கிழங்கு செடியவே இப்போ தான் பார்க்குறேன் உருளைக்கிழங்க. ஸோ கிழங்கு கீழே வச்சுருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நாளாகும் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகைப்பூ செடி வந்து நிறையா பூத்துருக்கு, நான் வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா மதுரைக்கு மல்லிகைப்பூ தான் ஃபேமஸ். ஆனால் என்னோடய தோட்டத்தில் மல்லிகைப்பூ நிறையா பூத்து குலுங்குது. இது போல் உங்களுடைய வீட்லேயும் மல்லிகைப்பூ இருக்கா? இந்த மாதிரி பூத்து குலுங்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நிறையா பூ பறிச்சிட்டேன், அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நிறையா பூ பூத்துருச்சு. இது போல் உங்களுடைய வீட்லேயும் மல்லிகைப்பூ வந்து நிறையா பூத்து குலுங்கணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ட்ரிக் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுபடி நீங்களும் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறையா பூ வந்து பூத்து குலுங்கும். நம்ம கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுபோல் நான் இருக்கிற இடத்துலையும் நான் எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே இயற்கை காய்கறி தான். ஸோ வந்து எனக்கு தேவையான பொருளை நானே விளைய வச்சு நானே சாப்பிட்டுக்கிருவேன் ஹெல்த்தியாகவே. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் நான் இன்னும் விரிவாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.